டீ போர்டு வெஹிக்கிளில் போகக்கூடிய எல்லாருமே பேசஞ்சர் அப்படின்னு தோணும். ஆனால் அதில் எல்லாருமே ஒரே மாதிரி பேசஞ்சர்ஸ் கிடையாது. ஒரு வேகனார் காரில் ஆரம்பித்து மெர்சடிஸ் எஸ் கிளாஸ் வரைக்கும் இங்கே வந்து பிஸ்னஸ் இருக்குது. இதில் இருக்கிற பிஸ்னஸ் வாய்ப்புகளும் வேறு விதமாக இருக்குது. அப்போ நமக்கு எது செட் ஆகும்? இந்த துறைக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்குள்ளே தான் உங்களால் செயல்பட முடியும். அதுதான் அந்த வாகனம் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த துறைக்குள்ளே வரணும்? மாதத்துக்கு 32,000 ரூபாய் காசு நீங்கள் எடுத்து தனியாக அந்த வாகனத்துக்குன்னு வச்சாதான் வருடாந்திர செலவை உங்களால் ஈடுகட்ட முடியும். இங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இஎம்ஐ மட்டும் கட்டிட்டா போதும். திடீர்னு ஒரு நாள் வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய செலவு வரும். அப்போ உங்ககிட்ட கையிருப்பு காசு இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய சம்பள வருமானத்தை எடுத்து அந்த வண்டிக்கு செலவு பண்ணுவீங்க. வருஷ கடைசியில் நீங்க கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 ரூபாய் கையிலேருந்து வண்டிக்கு செலவு பண்ணிருப்பீங்க. மனிதர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு செயலை செய்யாம விடுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணத்தை தாண்டி நம்ம அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான அந்த வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் துறையை சேர்ந்த ரீகன் அவர்களுடைய பேட்டியை வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்த கமெண்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இந்த துறையில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டுவதாக இருந்தது. சிலர் வந்து நான் பேசிவ் இன்கம் சம்பாதிக்கணும், அதனால் வண்டி வாங்கி வாடகைக்கு விடலாமா, வண்டி வாங்கி உங்களுக்கு தரலாமா, நீங்கள் எனக்கு ஓட்டி கொடுப்பீங்களா, இப்படியான கேள்விகள் வந்து கேட்டாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு இந்த முறையும் நம்ம ரீகனை வந்து அழைச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்களும் அந்த கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போ எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் ஒரு 4 வண்டி உங்ககிட்ட வாங்கி விட்டுட்டேன்னா நல்லா ஜாலியாக உட்காந்து சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கலாம். ஜாலியாக சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு ப்ராப்பரான தொழில். நீங்கள் ஏன் வண்டி வாங்குறீங்க, என்ன வண்டி வாங்க போகிறீங்க, இந்த துறையில் என்ன மாதிரியான வேலையை அந்த வண்டி செய்ய போகுது அப்படிங்கிற 3 விஷயம்தான் நீங்கள் அந்த வண்டியிலேருந்து என்ன வருமானம் எடுக்க போகிறீங்க. இல்லை, எனக்கு அப்படியே குழம்புது மாமா மன்னல்ல வடிவேலு குழம்புன மாதிரி. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு சொல்லிட்டேன், அதை வச்சு தான் வந்து வாடகை கூட்டு சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டேன். நீங்க அதே 3 பாயிண்ட்னு சொல்லும் போது எனக்கு இல்லை, இப்போ பேசஞ்சர் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வண்டியில் போகக்கூடிய எல்லாருமே, ஒரு டீ போர்டு வெஹிக்கிளில் போகக்கூடிய எல்லாருமே பேசஞ்சர் அப்படின்னு தோணும். ஆனால் அதில் எல்லாருமே ஒரே மாதிரி பேசஞ்சர்ஸ் கிடையாது. ஒரு கால் டாக்ஸி பயன்படுத்த ஒரு நபர் இருக்கலாம், அவங்களும் ஒரு பேசஞ்சர் தான். ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய வண்டி, அந்த வாகனத்தில் பயணம் பண்ண ஒரு ஷிஃப்ட்டுக்கு கம்யூட் பண்ணுறவங்க, அவங்களும் ஒரு பேசஞ்சர் தான். அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வெளிநாடுகளில் நீங்கள் வருவாங்க, அவங்களுக்கு இந்த எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய வாகனத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற விதமான வாகனங்கள் இருக்கும். அதே வண்டி ஓடாது. அதே வண்டி அவங்களுக்கு ஓடாது. கிளைண்ட்ஸுக்கு வேற வண்டி ஓடும், கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வேறு வண்டி ஓடும். அவங்களுடைய விபிஸு, அவங்களுடைய கண்ட்ரி ஹெட்டு அந்த மாதிரி சென்னை வராங்க, இல்லை இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஓடும். இப்படி நிறைய இருக்குது. இதுலேயே வந்து விவிஐபிஸ்க்கு ஓடக்கூடிய வாகனங்கள் இருக்குது. இது எல்லாமே டீ போர்டு வாகனங்கள் தான். ஒரு வேகனார் காரில் ஆரம்பித்து மெர்சடிஸ் எஸ் கிளாஸ் வரைக்கும் இங்கே வந்து பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் அப்போ வேகனார் வாங்க போகிறீங்களா இல்லை மெர்சடிஸ் எஸ் கிளாஸ் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதா என்னோட எளிமையான கேள்வி. எனக்கு அதுதான் புதுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம காரில் போகும்போது கண்டிப்பாக ஒரு லக்ஸரி கார் பார்ப்போம், அவங்க வசதியானவர்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம புரிதலாக இருக்கும். கூடுதலாக பணம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த இது. ஆனால் துறை வாரியாகவே இது இப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது. ஆமாம், எனக்கு இதுக்கு பதில் தெரியல. இதில் எதில் பணத்தை நான் போட்டேன்னா எனக்கு பேசிவ் இன்கம் நிறையா கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு வேகனார் அப்படின்னு கிடைக்கிறீங்கன்னா அது ஒரு ஹேட்ச்பேக்கில் வரும். ஹேட்ச்பேக்குக்கான மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்குன்னா, அதிகமான மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னா கால் டாக்ஸி செக்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஒரு செடான்லேயே இப்போ நிறைய இருக்குது, ப்ரீமியம் செடான் அது இது நிறைய இருக்குது. ஸோ என்ட்ரி லெவல் செடான் ஒரு ஷிஃப்ட் டிசைர் எடுத்திங்கன்னா அதுக்கான மார்க்கெட் வந்து கால் டாக்ஸியில் இருக்குது, ட்ராவல்ஸில், ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர்ஸில் இருக்குது. நம்ம ஐடி கம்பெனிகளில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட கம்யூட், அவங்க டெய்லி வீட்டுக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கான இந்த 3 இடங்கள்லையும் ஒரு செடானுக்கான அதாவது மினிமம் என்ட்ரி லெவல் செடானுக்கான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இங்கே இருக்குது. செடான்லேருந்து கொஞ்சம் அடுத்த லெவல் வந்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் எஸ்யூவி எடுத்தீங்கன்னா அதுக்கும் ட்ராவல்ஸில் இருக்குது, கால் டாக்ஸியில் இருக்குது, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது. அடுத்தது போனீங்கன்னா ஒரு இனோவா கிறிஸ்டா, ஒரு ஹை கிராஸ், அந்த மாதிரி நீங்கள் எம்யூவி போனீங்கன்னா அதை வந்து கால் டாக்ஸியில் ஓட்ட மாட்டாங்க. எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டில் எம்ப்ளாயீஸை அந்த வண்டியில் ஏற்றவே மாட்டாங்க. குறிப்பாக அந்த டிரைவர்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் எம்ப்ளாயை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணும்னா அந்த டியூட்டியை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு அவன் வண்டியில் யாரை ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த டிரைவர் அவ்வளோ கான்சியஸாக இருப்பாங்க.
ஓகே. ஸோ அந்த வாகனங்களில் பயணிக்கக்கூடிய அந்த 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 பயணி யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி ஹெட், ஒரு கம்பெனியோட கண்ட்ரி ஹெட்டாக இருப்பார், அல்லது ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டே பண்ணுற ஒரு ஃபாரினராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி லெவல் இருக்கும். இதை தாண்டி போனால் ஒரு கிளைண்ட் வருவார். இப்போ குளோபல் ஹெச்ஆர் ஹெட் இல்லை குளோபல் பிஸ்னஸ் ஹெட் ஒருத்தர் இப்போ சென்னைக்கு வராரு இல்லை மும்பைக்கு வராருன்னா அவரை வந்து இனோவா கிறிஸ்டாலையும் ஹை கிராஸ்லையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவருக்கு வந்து பென்ஸ் இ கிளாஸ் வேணும், BMW 7 சீரிஸ் வேணும், மெர்சிடிஸ் எஸ் கிளாஸ் வேணும், இப்படி கேட்பாங்க. ஓகே. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மொபைலிட்டி துறை. ஓகே. அப்போ இதில் நம்ம எதில் அடாப்ட் பண்ணிக்க போகிறோம், இதில் எது நமக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற பிஸ்னஸ் வாய்ப்புகளும் வேறு விதமாக இருக்குது. அப்போ நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதுல தான் இந்த பதிலே இருக்குது. ஓகே. ஸோ ஒரு வாகனம் வாங்கினா அந்த துறைக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்குது, அந்த பிரிவுகளுக்குள்ளே தான் உங்களால் செயல்பட முடியும். அதுதான் அந்த வாகனம் தீர்மானிக்குது. ஸோ நீங்கள் அதை தான் என்கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஆமாம். சரி, இதில் ஒவ்வொன்றுத்துல எப்படியான வியாபார வாய்ப்புகள் இருக்குது? இப்போ இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த துறைக்குள்ளே வரணும்? நீங்கள் இந்த துறைக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல எனக்கு வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் மறு ஆய்வு செய்யணும் தான் யோசிப்பேன். யார் இந்த துறைக்குள்ளே வரலாம் அப்படின்னா தொழில்முறை ஓட்டுநராக இருக்கிறவங்க, அவங்கள தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அவங்க இந்த துறைக்குள்ளே நேரடியாக வரலாம். இப்போது என்கிட்ட ஒருத்தர் டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு 5 வருஷமோ 6 வருஷம் வண்டி ஓட்டுறாரு. அவருக்கு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கு ஆசை. இவ்வளோ நாள் இன்னொருத்தர்கிட்ட செஞ்ச வேலையை இப்போது சொந்த வேலையாக சொந்த தொழிலாக செய்ய போகிறாரு அப்படின்னா அவர் மோஸ்ட் வெல்கம். இம்மிடியேட்டாக வரலாம், நோ சொல்லவே வேணாம். ஏன்னா அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா நுணுக்கங்களும் தெரியும். சரி. அப்போது இந்த துறை சார்பே இல்லாத ஒருத்தர் வரணும் அப்படின்னா முதல்ல அவர் வந்து ஒரு ஓட்டுநரை நம்பி தான் இங்கே வரணும். அப்போ அந்த ஓட்டுநருக்கு எதில் அனுபவம் இருக்குது? கால் டாக்ஸி துறையில் அனுபவம் இருக்கா, எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் இருக்கா, ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்ஸில் அனுபவம் இருக்கா, அல்லது இந்த மாதிரி பெரிய லக்ஸரி காசை ஓட்டிய அனுபவம் இருக்கா? அப்போ நம்ம எந்த ஓட்டுநரை நம்ம வண்டிக்கு பணியமர்த்துறது அப்படிங்கிற கேள்வியே இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் அந்த மறுபடியும் அந்த மாமன்னன் வடிவேலை வந்து இந்த சீனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், லைசன்ஸ் எடுக்கிறோம், காரை ஓட்டுறோம், கிளச்சு மாத்துறோம், கியர் மாத்துறோம், இவ்வளோதான் நமக்கு தெரியும். நீங்கள் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் இருக்கணுங்கிறதுலாம் ஒரு மாதிரி குழப்பம் தான் செய்யுது. இப்போ மக்கள் வந்து சாதாரணமாக அதிகமாக பார்க்கக்கூடியது வந்து கால் டாக்ஸி. ஏன்னா மக்கள் வந்து அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 10ல் 7-8 வீடுகளில் வந்து ஐடி ஊழியராக ஒருத்தங்க இருக்காங்க. அப்போது ஐடியில் நடக்கும் இந்த கேப் பிக்கப் ட்ராப்ஸ் இதுதான் தெரியும். இந்த 2 தான் அதிகமாக தெரியும். இது ஏன் எல்லாருக்கும் அதிகமாக தெரியுது அப்படின்னா நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்குது. சரி, அதனால இது தெரியுது. மற்றதெல்லாம் நான் சொல்லும்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் இப்போதான் உங்களுக்கு அறிமுகமே ஆகும் மேபி. அதனால அந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். தவிர்த்து இதுதான் துறை, இது இப்படிதான் இயங்குது. அப்போ வாகனமும் பிரிவுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஓட்டுநர்களும் பிரிவுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க, பிசினஸும் மாறும். ஓகே, இதுதான் இங்க விஷயம். இதுல எது பெரிய பிசினஸ், எது சின்ன பிசினஸ்? நான் இப்படியாவது பிடிச்சி எப்படியா உள்ள வர பார்க்குறேன். பெரிய பிசினஸ் சின்ன பிசினஸ் அப்படின்னா ஒரு துறை இப்போ கால் டாக்ஸி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் வாகனத்துக்கு டியூ கட்டி உங்கள் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து உங்கள் வண்டிக்கான பராமரிப்பு செலவுகள்லாம் பார்த்து நீங்களும் உங்களுக்கான அந்த ரிட்டர்னை எடுக்கணும். ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் லாபமாக எடுக்கணும் அப்படின்னா மாதத்தில் 30 நாள் வண்டி ஓடணும். அதுவே ஒரு இனோவா கிறிஸ்டாவோ ஒரு ஹை கிராஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாள் டியூட்டி இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் 20 நாளே அதிகம் தானே அந்த காருக்கெல்லாம் நம்ம எடுக்கிறது. 20 நாள் டியூட்டி இருந்துட்டாலே அந்த காருக்கு வரக்கூடிய வாடகை அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த காரோட விலையும் அதிகம், அந்த காருக்கான இஎம்ஐயும் அதிகம், காருக்கான பராமரிப்பும் அதிகம், வாடகையும் அதிகம். ஓகே, ஸோ 20 நாள் ஓட்டினா போதும். இதுவே நீங்கள் அப்படியே மெர்சிடிஸ் BMW போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் உங்களுக்கு முழுமையான வாடகை கிடைச்சாலே உங்களால் ஒரு மாதத்துக்கான செலவை ஈடுகட்ட முடியும். அப்போ நான் வந்து என்னால் 15 நாளுக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்க முடியுதா, 20 நாளைக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்க முடியுதா, 30 நாளைக்கு ஒரு கஸ்டமரை பிடிக்க முடியுதாங்கிறதுலாம் சூட்சமாக இருக்குது. அதுதான் விஷயம். ஆமாம். அப்போ இது ஒரு பேசிவ் இன்கமே கிடையாதுல்ல? இது ஆக்சுவலி பேசிவ் இன்கம் தான். ஆனால் அதுலேருந்து என்ன ரிட்டர்ன் நீங்கள் எடுக்க போகிறீங்க,
அது ரெகுலராக வருமா? ஏன்னா நீங்கள் இன்னொருத்தரை நம்பி இறங்க போகிறீங்க. நீங்கள் போய் வண்டி ஓட்ட போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு வேறு வேலை இருக்குது. அப்போது நீங்கள் ஒருத்தரை நம்பி வண்டி ஓட்டும் போது அவர் உங்களுக்கு 30 நாள் வண்டி ஓட்டி கொடுக்கணும். அவர் டியூட்டி வரும்போது, ஏன்னா டியூட்டி 15 நாள்னா 1லேருந்து 15க்குள்ளே டியூட்டி வராது, எப்போ நாள் டியூட்டி வரும். டியூட்டி வரும்போது டிரைவரும் அவைலபிளாக இருக்கணும், வண்டிக்கும் அவைலபிளாக இருக்கணும். இல்லை 30 நாள் வண்டி ஓட்ட வேண்டிய ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 30 நாள் டிரைவர் அவைலபிளாக இருக்கணும், உங்களுக்கு வண்டியும் அவைலபிளாக இருக்கணும். இது இருந்தால் தான் அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற விஷயத்துக்கே வரலாம், பயன்படுத்துகிற விஷயத்துக்கே வரலாம். இந்த கால் டாக்ஸியை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க, அதில் எப்படி செயல்படணும்? கால் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் இருக்குது. எந்த கால் டாக்ஸியுமே மொபைல் அப்ளிகேஷன் இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற டிரைவர்ஸ், வண்டி வாகன உரிமையாளர்கள் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் வண்டி அட்டாச்மெண்ட் பண்ணி எதில் அதிக டிமாண்ட் இருக்குது, எதில் அதிக ரேட்டு தராங்க, அதில் தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு ஓன் டிரைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு அவங்க விடிய காலம் 4 மணிக்கு லாகின் பண்ணி டியூட்டி எடுக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரலாம், சாயங்காலம் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க லாகின் பண்ணி ஓட்டலாம். இந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிற காசு டிரைவருக்கு சம்பாதிக்கிறலாம் விட்டுருங்க. இப்போ நமக்கு கமெண்ட் வந்தது என்னன்னா, நான் பேசிவாக சம்பாதிக்கணும், பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் இருக்கும்போது நம்ம வண்டியும் நம்ம டிரைவரும் தயாராக இருக்கணும். அப்போ சென்னையோடைய பீக் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட் வந்து பிஸி ஆகும். ஏர்போர்ட்டில் ட்ராப்ஸ் அதிகம், ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் போவாங்க. ஸ்டேஷனில் வண்டி புக் பண்ணுறவங்க, பஸ் ஸ்டாண்டில் வண்டி புக் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆவாங்க. இது ஒரு 6-7 மணி வரைக்கும். 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஆஃபீஸ் கம்யூட் பிஸி ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஜென்ரல் கஸ்டமராக மாறுவாங்க. சாயங்காலம் ஒரு 4-5 மணிலேருந்து திரும்பவும் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வீடுகளுக்கு நோக்கி நகருவாங்க. இப்போ இந்த நேரங்களில் நம்ம ஆக்டிவாக வேலை செய்யணும். அப்போது நீங்கள் பணியமர்த்தக்கூடிய அந்த ஓட்டுநர் இதெல்லாம் செய்ய தயாராக இருக்கணும். ஓகே, அது தயாராக இருந்துட்டாரு அப்படின்னா, நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவோம் என்னென்னா, நமக்கு சரியான ஒரு ஓட்டுநர் கிடைச்சாரு அப்படின்னா நம்ம வந்து 90% கடலை தாண்டிட்டோம். ஓட்டுநர் கிடைக்கல அப்படின்னா நம்ம 5%லே நிற்கிறோம். வண்டியை மட்டும் வாங்கி வச்சா வண்டி நமக்கு சம்பாதிச்சு கொடுக்காரு. ஏன்னா வண்டியை நீங்கள் வாங்கிட்டீங்க, இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டியாகும். வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு ஃபியூவல் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. அது என்ன தான் நீங்கள் கம்மியாக ஓட்டினாலும் ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. தோராயமாக இஎம்ஐ மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த டயர் மாற்றுறது, இன்சூரன்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு செலவுகள்லாம் வரும். இந்த செலவுகள்லாம் தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 32,000 ரூபாய் காசு நீங்கள் எடுத்து தனியாக அந்த வாகனத்துக்குன்னு வச்சாதான் வருடாந்திர செலவை உங்களால் ஈடுகட்ட முடியும். ஓகே, இங்கே எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இஎம்ஐ மட்டும் கட்டிட்டா போதும், பார்த்துக்கலாம். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 80,000 ஓடும்போது உங்களுக்கு 4 டயரும் மாற்றணும். 4 டயர் மாத்திரப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் செலவு. அந்த 15,000 ரூபாய் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஒரு டயர் 15,000 ரூபா, 4 டயரும் சேர்த்து ஒரு டயர் கிட்டத்தட்ட ஒரு 4,000-4,500 ரூபாய் வரும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 12,000-13,000 ரூபாய் உங்களுக்கு 4 டயர் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்னொரு வருமானம் இருக்குது, நீங்கள் வேற ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த மாதம் சம்பளத்துலேருந்து 15,000 ரூபாய் எடுத்து நீங்கள் வண்டிக்கு செலவு பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு நாள் வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய செலவு வரும். அப்போ உங்ககிட்ட கையிருப்பு காசு இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சம்பள வருமானத்தை எடுத்து அந்த வண்டிக்கு செலவு பண்ணுவீங்க. வருஷ கடைசியில் நீங்கள் கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 ரூபாய் கையிலேருந்து வண்டிக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. இது நான் சொல்கிறது எப்போ அப்படின்னா மாதத்தில் 30 நாளும் உங்கள் ஓட்டுநர் உங்கள் வண்டியை ஓட்டினா மட்டும். ஓட்டினாலே இவ்வளோ சிக்கல் வருது. இதை நீங்கள் சரியாக திட்டமிடலை அப்படின்னா இது பெரிய ஒரு லாஸ்ட்டில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அப்போ இது வந்து ஈஸியான பிஸ்னஸ் கிடையாது. பணம் இருந்தது ஒரு 5 லட்சம் இருந்தது, 6 லட்சம் இருக்குதுன்னா அதை போட்டு வண்டி வாங்கி ஒருத்தட்ட கொடுத்து சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டெஃபினிஷன் கிடையாது. அப்படி கிடையாது. இது வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இப்படி யாராவது மாட்டியிருக்காங்களா? நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. வண்டியை வாங்கி வண்டியை விற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இனிமேல் வண்டி வாங்கக்கூடாது அப்படின்னு போனவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, என்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கான இந்த இன்டர்வியூ வரும்போது நான் வந்து ஒரு வருஷத்துக்கான ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். தோராயமான ரிப்போர்ட். இது யாருக்கான ரிப்போர்ட் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5-6 வாகனங்கள் வைத்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்களோட ஒரு ரிப்போர்ட். இது யாருக்கெல்லாம் மாறுபடும் அப்படின்னா ஒரு வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த செலவினம் வந்து ஜாஸ்தி ஆகும்.
நிறைய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த செலவு குறையும். ஓகே, அந்த ரிப்போர்ட்டை நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து நாம் வந்து தோராயமாக கால் டாக்ஸியில் ஏன் கால் டாக்ஸியை நம்ம முதல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா, கால் டாக்ஸி தான் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடியது. இப்போ நீங்கள் தான் ஒரு ஆடியன்ஸ். நான் வந்து ஆடியன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் உங்களை பார்க்குறேன். நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, வாகனம் வாங்கி விட்டு சம்பாதிக்கணும் ஆசைப்படுறீங்க. 40,000 ரூபாய் உங்களுக்கு மாதத்துக்கு வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படின்னா அந்த வண்டி ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வருமானம் ஈட்டணும்? ஒரு 1.5 லட்சமாவது ஈட்டணும். 1.5 லட்சமாவது ஈட்டினா 40,000 ரூபாய் நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போது சென்னையுடைய செனாரியோ எப்படி இருக்குன்னா, அதிகமாக சம்பாதிக்கிறது கால் டாக்ஸிஸில் சம்பாதிக்கிறோம். நான் சொல்கிறது 30 நாளும் வண்டி ஓட்டுனா அதிகமாக சம்பாதிக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்கே இருக்குது அப்படின்னா, ஐடி நிறுவனங்களில் வண்டி ஓட்டும் போது அடுத்த கட்ட சம்பாத்தியம். இந்த ரெண்டையுமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐடி நிறுவனங்களில் அதிகபட்சமாக ஓடுனா அது 60,000 80,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம், எல்லாம் சேர்த்து. நான் ரெவன்யூவே அவ்வளோதான் சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த ரெவன்யூ. சரிங்களா? இல்லையா, 80,000 அப்படிங்கிறது வந்து தி மேக்ஸ். ஒருவேளை யாராவது ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு வாகனம் வச்சு ஐடி நிறுவனத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, 80,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் மாதம் ரெவன்யூ எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் 80,000 ரூபாய்க்கு மேலே ஐடி நிறுவனத்தில் மட்டும் ஓட்டி சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இப்போ சொல்கிற கணக்கை பார்த்தா நீங்கள் முன்னாடி சொன்ன ஒரு கணக்கில் 32,000 ரூபா போயிடும் இந்த 80,000. இப்போ டிரைவரோட சம்பளம் ஒரு 30,000 நம்ம வச்சுக்கிட்டா அது போயிடும். அது 62,000 போயிடுமே. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது ஐடி நிறுவனங்களில் 80,000. ஐடி நிறுவனங்களில் வண்டி ஓட்டுற டிரைவர்ஸுக்கான சம்பளம் இன்னைக்கு மார்க்கெட் சேலரி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 22,000 24,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அது கிலோமீட்டர் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2,500 3,000 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ஓடும். சரிங்களா? இது ஒரு செனாரியோ. இப்போ அப்படியே இதை விட அதிகமாக ஓடக்கூடிய பிஸ்னஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் டாக்ஸி பிஸ்னஸ். 30 நாளும் லீவே போடாமல். இந்த ஐடி பிஸ்னஸ்லையும் சொல்லிடுறேன், ஐடி நிறுவனங்களுக்கு ஓடுதுன்னா மாசத்துல 20 நாள் 22 நாள் தானே ஓடும், 26 நாள் ஓடும். 26 சனிக்கிழமை சனி ஞாயிறு லீவ் விடுற எல்லாம் இருக்கு. நான் அதுதான் 5 நாட்கள் தான் அங்கே வந்து ரெகுலர் பிஸ்னஸ். திங்கள் முதல் வெள்ளி வரை தான் அங்கே ரெகுலர். கோவிடுக்கு அப்புறம் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் விட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 5 நாட்கள் மட்டும் அங்கே ஓட்டிக்கிட்டு சனி ஞாயிறுகளில் வந்து ஊருக்கு போகிறவங்களும் இருக்காங்க, சனி ஞாயிறுகளில் கால் டாக்ஸியில் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரி இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கால் டாக்ஸியில் ஓட்டுறவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அந்த 2 நாள் ஓட்டுற அமௌண்ட்டு அவங்க ஒரு நாளும் ஒரு சும்மா 4,000 8,000 ரூபாய் ஓட்டினா கூட அவங்களுக்கு ஃபியூல் எல்லாம் போக ஓரளவுக்கு ஒரு 5,000 ரூபாய் வாரத்துக்கு நிற்கும். அப்போ 4 வாரத்துக்கு அவங்களுக்கு 20,000 ரூபாய் நிற்கும். அப்போது 20,000 ரூபாய் நான் சொல்லிட்டேன். இப்போ அவங்க ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளவு? 1 லட்ச ரூபாய். 1 லட்ச ரூபாய். இந்த 1 லட்ச ரூபாயை ஈஸியாக ஒரு கால் டாக்ஸியில் உங்களால் ஓட்ட முடியும். ஆனால் நீங்கள் ஒரு வாகனம் வாங்கி கால் டாக்ஸியில் விட போகிறீங்க, டிரைவர் போட்டு விட போகிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கிற செனாரியோ என்ன, மார்க்கெட் லெவல் இது என்ன அப்படின்னா, டிரைவரோட சம்பளம் என்ன கலெக்ஷன் ஓடுதோ அதுலேருந்து 35%, அதாவது மினிமம் சொல்கிறேன் 35லேருந்து 40-45% வரைக்கும் இங்கே சம்பளம் இருக்குது. ஓகே, அப்போது குறைஞ்சது சொல்கிறேன் நான் 35%. ஒரு 1 லட்ச ரூபாய் உங்கள் வாகனம் வந்து ஈட்டுது, ஒரு மாதத்தில் ஈட்டுதுன்னா 50,000 ரூபாய் அங்கே கொடுத்துடணும். 35,000 ரூபாய் மினிமம் சம்பளமே பேசுவோமே, 35,000 ரூபாய் அங்கே கொடுத்துட்றோம். சரிங்களா? நிறைய பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, மந்த்லி செலவுகளை மட்டும்தான், மாத செலவுகளை மட்டும்தான் கணக்கிடுவாங்க. அது தவறு. அவங்க வருஷ கடைசியில் போய் மாட்டிப்பாங்க. அதனால நான் வந்து எல்லாருக்குமான பொதுவான வருட செலவு இல்லை. அதுக்கு முன்னாடி ஒன்று, நம்ம வந்து ஐடியில் ஓட்டினா 80,000 பார்த்தோம், ப்ளஸ் ஒரு 10,000 பார்த்து 20,000 பார்த்து 1 லட்ச ரூபா அதிகபட்சம் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னோம். கால் சென்டரில் கால் டாக்ஸி ஓட்டுறவங்க அதிகபட்சமாக எவ்வளோ சம்பாதிக்கணும்? அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்ச ரூபா ஓட்டுறவங்களும் இருக்காங்க. 1.5 லட்சம் அதிகபட்சம். சராசரி 1 லட்சம். 1 லட்சம். ஏன் சொல்றேன்னா, இந்த மாசம் 1.5 லட்ச ரூபா ஓட்டுற ஒரு ஓட்டுநர் அடுத்த மாசம் 1.5 லட்சம் ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம மனித உடம்பு டயர்ட் ஆகும், லீவ் எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. 1.5 லட்ச ரூபா ஓட்டும் போது அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை கையில் நிற்கும் போது அவங்க ஒரு 4 நாள் குடும்பத்தோட செலவிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆமா. அதனால ஒரு மாசம் 1.5 லட்ச ரூபாய் ஒரு வண்டி ஓடிச்சு அப்படின்னா அடுத்த மாசம் அவருடைய அந்த சராசரி வருமானம் 1 லட்சத்துக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர்
2-3 மாதம் தொடர்ச்சியாக 1.5 லட்சம் ஓட்டுவாங்க. அதுக்கு அடுத்த மாதங்களில் இறங்குவாங்க. மனித இயல்பு தானே, தொடர்ந்து ஓட முடியாது இல்லையா, அதனால அது அப்படி இருக்கும். ஸோ நான் வந்து ஆவரேஜாக ஒரு 1 லட்சம் ரூபா நான் எடுக்கிறேன். இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 5000லேருந்து 6000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டணும். 5000லேருந்து 6000 கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா சராசரியாக ஒரு வாகனம் வச்சிருக்க ஒரு நபர் ஒரு கிலோமீட்டருக்கு ₹2.50 நீங்கள் எடுத்து வைக்கணும் உங்களுடைய வாகன பராமரிப்புக்காக. இதை நிறைய பேர் செய்யறது இல்லை. வரத காசை அப்படி உள்ள போடுவாங்க, வெளியே எடுப்பாங்க. இதுக்கு எடுத்து வச்சிடணும். ₹2000 ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க எடுத்து 15,000 கிட்ட எடுத்து வச்சிடணும். கிட்டத்தட்ட நீங்க 15,000 எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சாதான் நான் சொல்றது உங்களுடைய வாகன சர்வீஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸு, அது இல்லாமல் டயருக்கு, இன்சூரன்ஸுக்கு, எஃப்சிக்கு எல்லாம் சேர்த்து தான் உங்களோட வாகன செலவு எடுத்து வைக்கணும். அடுத்ததா இஎம்ஐ காசு. இஎம்ஐ ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சடான் கார் வாங்குறீங்கன்னா நார்மலான இஎம்ஐ இன்னைக்கு வந்து 18,000லேருந்து 20,000 வரும். அப்போது நீங்கள் என்னென்ன போட்டீங்க, 15,000 கிட்டத்தட்ட 15,000 இதுக்கு வந்துடுச்சு. ஒரு 20,000 வந்து நீங்கள் இஎம்ஐக்கு எடுத்து வைக்கணும். 5,000லேருந்து 6,000 கிலோமீட்டர் ஓடுற வண்டிக்கு ஃபியூல் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 வந்துடும் ஒரு மாதத்துக்கு. அப்போது கிட்டத்தட்ட 65,000 உங்களுக்கு நேரடி செலவுல. இல்லை என்னென்ன செலவு போடுறோம்? ஃபர்ஸ்ட் டிரைவர் செலவு வந்து டிரைவர் செலவு நம்ம இதில் சேர்க்கல. 35,000 நம்ம முதல்ல பேசினது, நீங்கள் அதையும் வச்சுக்கலாம். 35,000 15 வந்து பராமரிப்பு செலவுக்கு சொன்னோம். ஃபியூலுக்கு 20,000. ஆமாம். ஸோ 20,000, அதுவே 70,000 வந்துடுது. ஆமாம். அதுக்கப்புறம் டியூக்கு ஒரு 20,000 சொன்னோம். அதுவே 98,000 வந்துருச்சு இல்லையா? சரி, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 10,000 இருக்கு இல்லையா, இந்த 10,000 உங்க வாகனம் ஒரு மாதம் முழுவதும் எந்த இடையூறும் இல்லாமல் ஓட்டுனா இந்த 10,000 உங்களுக்கு நிற்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான். சரி, இதை வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த தொழிலுக்கு யார் வரலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த தொழிலுக்கு ஒரு ஓட்டுநர் வராரு அப்படின்னா அவர் அந்த வாகனத்தை ஓட்டுவார். அவருக்கு 35% சம்பளம் அவர் எடுத்துக்கலாம். கூடவே அந்த 10,000 லாபம் வருது. அது லாபம் வந்தாலும் சரி இல்லை கம்மியாக வந்தாலும் சரி அவருக்கு அந்த காசு பயன்படும். அதனால தான் நான் அந்த மாதிரி நபர்கள் இந்த தொழிலுக்கு வரல. ஆமாம், அது நீங்கள் தொழிலே சொல்ல முடியாது. அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு தானே. அவரே கூட 2வது வண்டியை வாங்கவே முடியாது. முன் காலங்கள்லாம் வாங்கினாங்க, இப்போவும் சில பேர் வாங்குறாங்க. கடுமையாக உழைக்கணும். கடுமையாக எந்த தொழிலையும் கடுமையாக உழைச்சா முன்னேற முடியும். கடுமையான உழைப்பு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பீக் ஹவர்ஸில் நமக்கு மனிதர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு செயலை செய்யாமல் விடுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தாண்டி நம்ம அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான அந்த வேல்யூ ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து லாகின் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனை. இப்போது நான் வண்டியிலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் வரும்போது வண்டியில் வேர்வை ஸ்மெல் அடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் நேர்த்தியாக வண்டி வாகனம் ஓட்டுறாருன்னா அவரு தான் 1 வாகனம் 2 வாகனம் ஆக்குறது, 2 வாகனம் 3 வாகனம் ஆக்குறதெல்லாம் அந்த மாதிரி நபருக்கு தான் இது சாத்தியம். என்ன சாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டிக்குள்ளே வந்தால் ஸ்மெல் நல்லா இருக்கணும், அதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா வெளிநாடுகளில் நீங்கள் உங்கள் வாகனத்துக்குள்ளே உட்காந்து உணவுலாம் சாப்பிட முடியாது, எந்த ஸ்மெல்லும் வராமல் பார்த்துக்கணும், அது ஏற்றுக்கொள்ள முடியலாம். ஆனால் ஒருத்தர் நல்லா ஒரு சராசரியோட மேலே இருக்கணும் அப்படின்னா அவரை 4 மணிக்கு கட்டாயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா. அதிக அளவு உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா இந்த துறையே வந்து சீல் பிடித்த துறையாக தானே இருக்குது. வெளியில் கவர்ச்சிகை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஓட்டுநர் 30 வருட அனுபவம் உள்ள ஓட்டுநரை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். அவர் ஒரு விஷயம் சொன்னார், தூங்காமல் ஓட்டுவோம், பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டு தூக்கம் வந்தாலும் பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுவேன், இல்லை இறங்கி நின்று வண்டியை சுற்றி வருவேன், அப்போ தூக்கம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். எஸ், இந்த துறை இப்படி தான் இருக்குது. ரொம்ப கடுமையாக உழைக்கணும். அவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் அந்த ஓட்டுநர்களுக்கான மரியாதை அந்த வாடிக்கையாளர்களாக கொடுக்கப்படுதா அப்படின்னா உண்மையாக இல்லை. ரொம்ப மோசமான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நான் ஒரு ஒரு ₹200 ₹250 பே பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஓட்டுநரை வந்து தன்னோட அடிமை மாதிரியே அது அப்படிதான் பண்றாங்க இங்க இருக்க வாடிக்கையாளர்கள்லாம். கிட்டத்தட்ட மாடிப்படி ஏறி என் சூல்கேஸை எடுத்துட்டு போன்னு சொல்ற அளவுக்குலாம் இன்னைக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய தண்ணி லாரி போற ரோட்டுக்குள்ள ஒரு காரால போயிட முடியாது. தண்ணி லாரி போகுது அப்படின்னா அவருக்கு மேல உட்காந்து அவர் வண்டி ஓட்டுவாரோ, அவருக்கு பின்னாடி வீல் வரைக்கும் அவருக்கு விசிபிலிட்டி இருக்கும். கரெக்டா பார்த்து சுகுரா உள்ள தெருவுக்குள்ள தண்ணி லாரியால போக முடியும். அதை தாண்டி எங்கேயும் உரசினா அந்த வாகனத்துக்கு பெரிய டேமேஜ் ஆகாது. ஆனா ஒரு கார்
உங்களுக்கு நீங்கள் ஒரு கார் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, பளபளன்னு இருக்குன்னு ஆமா பார்ப்பீங்க. ஆமா. சின்ன கோடு இருந்தால் கூட என்ன கார் அழுக்காக இருக்குது, என்ன காரு அடிப்படை ஏன்னா அது நம்ம இமேஜே பாதிக்குமே எங்க பாதிக்கும் இல்லையா. அப்போது அந்த காரை அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த காரை அவங்க அப்படி தான் பார்க்கணும். சில குறுகலான சந்துக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஆனால் அதெல்லாம் நமக்கு யாருக்கும் அதை பற்றின அக்கறையே கிடையாது. நான் புக் பண்ணால் என் வீட்டு வாசல்லேருந்து காலை எடுத்து நான் காருக்குள்ளே தான் வைப்பேன் அப்படிங்கிற மனநிலை தான் இன்னைக்கு மக்கள். அதையும் தாண்டி கட்டணங்களும் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டாவும் இல்லை. இன்னைக்கு கட்டணங்கள் எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னொன்று டைனமிக் ஃபேர் தான் இன்னைக்கு. இப்போ வந்து 10,000 தான் இந்த தொழில லாபம் அப்படிங்கும்போது முதலாளிக்கு பெருசாக பணம் கிடையாது, உழைக்கின்ற தொழிலாளிக்கும் பெரிய பணம் கிடையாது. அப்படிங்கும்போது யாருக்கு பெரிய பலன் இருக்கணும்னா வாடிக்கையாளருக்கு தான் இருக்கணும். ஆனால் வாடிக்கையாளரும் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா எங்ககிட்ட அதிக கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணம் எங்கே தான் போகுது? இப்படியே கனெக்ஷன் ஆகி வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னே சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா வெடிக்குது. இப்போ என்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு நிறைய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு நல்லது தானே. ஆனால் என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியல. இவங்க கொடுத்துட்றாங்க, பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் போடுறாங்க. உன் டிரைவர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டான். அப்போது அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படுது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா போட்டி அதிகம். அவன் சொல்லுவான் 49 நாள் கழிச்சு தான் நீ ஏதாவது செய்யணும், 4 மண்டலம் கழிச்சு தான் நீ ஏதாவது செய்யணும். அப்போ என்ன பண்ண இடைப்பட்ட காலத்தில் சென்னை மாதிரி நகரங்களில் வந்து இங்கே டிரைவர் வேலை பார்த்துக்கிறது. அவங்களுக்காக இந்த பிசினஸ் செய்யணும்னா என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கடைசி சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு வாகனம் பயன்படுத்துறீங்க, அந்த பயன்பாட்டில் உங்களுக்கு இருக்கிற குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த குறைகளை நீங்கள் ஒரு டெக்னாலஜி மூலமாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்து